2, 3. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்தி வாய்ஸ் ஆஃப் பொறியாளன் .comலேருந்து நான் பேசுகிறேன். விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருத்தணியில் வடமாநில இளைஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் நடந்தது என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். திருத்தணியில் வடமாநில இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்டது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயந்தான். ஆக்சுவலாக அங்கே நடந்தது என்ன அப்படின்னா, ஒரு வடமாநில இளைஞர் ஒருத்தர் ட்ரெயினில் பயணம் செய்கிறாரு. திருத்தணிக்கு ட்ரெயினில் வர்றாரு. அவர் ஆப்போசிட்டில் ஒரு 4-5 சின்ன பசங்க தான், ஒன்றும் பெரிய ஆளுங்கள்லாம் அதை செய்யலை, சின்ன பசங்க சிறார்கள் தான். அவர் உட்கார்ந்துருக்கும் போது இவங்களுக்கு அவரை பார்க்குறப்ப எப்படி தெரியுதுன்னா, ஆக்சுவலாக நம்மளை பார்த்து அவர் முறைக்கிறாரோ, இவங்க கெஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த 4 பேரும் முறைக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு தான் இவங்க அந்த அவரை மறுபடியும் தாக்குறதுக்காக முற்பட்டுருக்காங்க. மற்றபடி அவர் அங்கேருந்து இங்கே வந்தது பிழைப்பு தேடி அவர் இங்கே வரல நம்ம ஊருக்கு. அவர் அரக்கோணம், திருத்தணி இது மாதிரி பகுதிகளுக்கு ட்ரெயினில் அங்கேருந்து வருவார். சுற்றுலா பயணியாக அவர் வந்திருக்கிறார். ஆக்சுவலாக நம்ம ஊருக்கு வேலை செய்கிறதுக்கு அவர் வரல. ஆக்சுவலாக நடந்தது, வண்டியில் போயிட்டுருக்காங்க, அவரை பார்க்குறாங்க, இவர் நம்மளை பார்த்து முறைக்கிறாரு அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு தாக்கியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இது மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம ஏரியாவில் இது வரைக்கும் இப்படிலாம் நடந்தது இல்லை. ஆனால் இதை கேட்குறப்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, வடமாநில தொழிலாளர்கள் இப்போ நம்ம ஊரில் நிறைய வந்துட்டாங்க, நிறைய பேர் வர்றாங்க வாழ்வாதாரமாக. இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நல்லா வேலை பார்க்குறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, குடும்ப குட்டியோடு எல்லோரும் நல்லா இருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் தமிழ்நாடு. ஆனால் இது மாதிரி சம்பவங்கள் இது வரைக்கும் இப்படிலாம் நடந்ததே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இந்த தடவை தான் இது மாதிரி நடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. இது சம்மந்தமாக கூட ரயில்வே போலீஸார் என்கொயரி பண்ணி இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பசங்களையும் அழைச்சிட்டு போய் பேச போயில. இதில் ஒரு பையனை மட்டும் பிடிக்க முடியல, பாக்கி 3 பேரையும் காவலில் எடுத்து அவங்கள சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். இனி வரக்கூடிய வெளி மாநிலத்திலேருந்து நம்ம வரக்கூடியவங்களுக்கு இது போல் ஒரு சம்பவம் இனி மறுபடியும் நடக்காது, அதுக்கு உரிய நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம், நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம ரயில்வே போலீஸாரெலாம் உறுதியளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட அந்த வடமாநில தொழிலாளர் இருக்கார் இல்லையா, அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அவருக்கு ராஜாஜி மருத்துவமனையில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. நல்லா இருக்கார், உடல் நலத்தோடு நல்லா இருக்கார். அதனால் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நம்ம தமிழ்நாடு அவரை நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லபடியாக வச்சுருக்காங்க. அவருக்கு உடம்பு நல்லா ஆனதுக்கப்புறம் அவர் தன்னோட ஊருக்கே நான் போயிடுறேன், என்னை அனுப்பி விட்ருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் உடல் நல்லபடியாக ஆனதுக்கப்புறம் அவரை ஊருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையும் தமிழ்நாடு முடிவெடுத்திருக்காங்க. எங்களோட செய்திகளை உடனுக்குடனே தெரிவிச்சுக்கிறதுக்கு எங்களோட வாய்ஸ் பொறியாளன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.